எப்படியாவது அவனை முந்தி நான் வேலைக்கு போகணும். வீட்டில் கண்ணா அவனாலும் எழுதுறாங்க, அதுக்குள்ளே போய் வேலைக்கு போகணும். அதான் ஏமு. அவன் மூக்கு மேலே கையை வச்சு நான் பார்க்கணும், அவ்வளோதான், வேற ஒன்று. சரிடா, எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. நாளைக்கு ஃபைட் இருக்குது. நாளைக்கு எல்லாரும் நம்ம வீட்டுல வந்துருங்க. சேர்ந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போயிடலாம். ஓகேங்களா? சரி, போயிட்டு நாளைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு பாருங்க. எல்லாம் ரெடி. மணி எத்தனை? ஓகே ஓகே ஓகே, எல்லாம் வந்துட்டீங்களா? சரி, ஓகே. நம்ம காலத்துக்கு எல்லாம் பேக்கிங்லாம் ரெடியாக வந்துடுச்சுல? இப்போதைக்கு நான் ஓட்டிக்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு நான் ஓட்டிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீட் பெல்ட் போட்டுக்கோங்களா? எல்லாம் பேக்கிங்லாம் எல்லாம் ரெடியாக எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே, வாங்க போகலாம். ஏய், ரோட்ல இப்படிதானே போகணும், நீங்க போக கூடாது. அப்படியே வயசானது முன்னாடி பரவாயில்ல. சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீ ஓட்டு மாப்பிள்ள கரெக்டா இருக்கிறாங்க பையன். தொண்ணூறுல போறான். என்ன இடம் இது? வெள்ளையா இருக்கு. என்ன நடந்துச்சு? எங்க இருக்க சார்? நீங்க யாரு சார்? தேவதூதா? நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன ஆச்சு? பரலோகத்துக்கு வந்துட்டேனா? ஐயோ, ஒரு வழியா நம்ம பரலோகத்துக்கு வந்துட்டோம். எவ்வளவு பெரிய ஆசை. இதுக்காக தானே இவ்வளவு பாடு, இதுக்காக தானே நிறைய சகித்துத்தன்மை. எவ்வளவோ ஆசைப்பட்டு ஒரு வழியா நான் வந்துட்டேன். இனிமே நான் பரலோகத்துல தான் இருக்க போறேன். ஐயா ஜாலி. சார், என் இடம் எங்க சார் இருக்கு? அதுக்கு முன்னாடி நம்ம 3 பேர் பார்த்துருக்கோம். 3 பேரை பார்க்கணுமா? என்ன வேண்டி இருக்காங்களா? பரலோகத்துக்கு வந்து கூட சும்மா விட மாட்டாங்களா? யார் என்ன போய் போயிட்டது? சரி, வாங்க. ஹே அஜித். அஜித்தா? என் பேரை சொல்லிதவன் மக்கள் கிடையாதா? என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. இப்ப நான் நரகத்துல அவஸ்தைப்படுறேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒவ்வொரு நாளும் அழுது என் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னை யார் காப்பாற்றுவான்? நீ சொல்லியிருந்தா, இயேசு பத்தி சொல்லியிருந்தா நான் மனம் திரும்பிருப்பேனே, சர்ச்சைக்கு வந்திருப்பேனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை தேடி இருப்பேனே. நான் நரகத்துக்குள்ளாக வந்திருக்க மாட்டேனேப்பா. ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஏன் என்கிட்ட சொல்லல? நான் தான் ஒரு வாட்டி சொன்னேன்டா, நீ தானே ஏத்துக்காம எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்த. நான் தான் ஏசுறேன், எனக்கு சொல்ல வேணாம், எனக்கு தெரியும் போன்னு சொன்னேன். அதனாலதான் நான் சொல்லல. திரும்பி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என் சாவுக்கே நீ தான் காரணம். நான் நரகத்துக்கு போறது நீ தான் காரணம். எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். என்னை விட்டு போயிடு. உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல. என்னை விட்டு போ, என்னை விட்டு போ. பேசாத, போ. அப்பெல்லாம் போ சார், பேசாத, போ போ போ. பேசாத, போ 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 போ. நீ இப்பதான் நரகத்துக்கு வந்த. நீ தான் பைபிள்லாம் தூக்கிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போனியடா? நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இங்க வந்திருப்பேன். ஏதோ சர்ச்சுக்கு போனோம் தான். ஆனா அங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னாங்க. சந்தோஷமா இருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணேன். யாருமே எனக்கு சத்தியத்தை சொல்லலையே. நான் இங்க நரகத்துக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுனா நினைச்சு கூட பார்க்கலடா. நீ ஒரு வார்த்தை சொன்னா என்னடா? உனக்கு சத்தியம் தெரியலடா. நீ எனக்கு சொல்லி கொடுத்தாங்கடா. நான் தான் உனக்கு என் சர்ச்சுக்கு வாடா, என் சர்ச்சுல நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேடா. நீ தான் வரல. எல்லா சர்ச்சும் ஒண்ணு. அங்கேயும் இயேசுதான், இங்கேயும் இயேசுதான், அங்கேயும் பைபிள் தான், இங்கேயும் பைபிள் தான் சொன்னேன். எனக்கு அந்த சத்தியத்தை சொல்லி தரல. உனக்கு தெரியல சத்தியம், தெரியல. எனக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ தான்டா. இங்க வந்து நான் அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன்டா. இங்க இருந்து விட மாட்டேன். நான் திரும்ப நீயே தான் கஷ்டப்பட்டு இருக்கணுமா? என்னடா அப்படி பண்ணிட்ட? நான் எப்படா காரணமா? என்னடா இது? இவங்க எல்லாம் என்ன என்ன
சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் பாபா, எனக்கு தெரியும்டா, நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீங்க அப்பவே கிண்டல் பண்ணவனாச்சே, எனக்கு தெரியும். ஏய், நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தாக்கா, நான் நல்லதுக்கு நான் வந்துருக்கா, எவ்வளவு வேவுச்சு பாருடா. நான் வீட்டிலே நிறுத்தினா இருக்க மாட்டேன். இங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் வேதனையா இருக்குடா. ஏன்னா ஒரு வாட்டி சொன்னால இருக்காது. நீ வந்து அந்த மதம் அந்த ஜாதி நான் சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். நீ ஏத்துக்க மாட்டடா, அதனால நான் சொல்லல. ஒரு சொல்லிட்டு ஏத்துருப்பியா நீ? சத்தம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க சத்தத்தை நிறுத்துங்க, இந்த சத்தத்தை கேட்க முடியல. ஓ எரியுதே, ஐயோ இந்த சத்தத்தை கேட்க முடியலையே, வலிக்குதே, ஐயோ இந்த எரியுதே எரியுதுன்னு கேட்கிறாங்களே, ஐயோ ஐயோ ஐயோ, ஓ வேணாம் வேணாம், ஐயோ நிறைய பேர் சத்தம் கேட்குது, நிறைய பேர் கத்துறாங்க, வேணாம் ஓ வேணாம். எடுத்துங்க போயிடலாம். அம்மா எழுதுறீங்க என்னடா எங்களை கிளம்பி வர சொல்லிட்டு நாங்க எல்லாம் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வந்துருக்கோம். என்ன நீ தூங்கிட்டு இருக்க? இல்லடா நான் வரல, நீங்க போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லடா நான் ஊழியம் பார்க்க போறேன், நான் வரல, நீங்க போங்க. எனக்கு தெரியும்டா அவரு வந்தாரு பாதரா யாரு அவரு பாசரு அவர் வந்து மனசை கத்துட்டாரா அப்பவே தெரியும்டா. அவர் என்ன சொன்னாருடா, டேய் நேத்து நீ தான சொன்ன நாம 4 பேர் போறோம், வெளிநாடு போறோம், வருஷ கணக்கா இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். இப்ப யாரும் மனசை கட்டுட்டா. ஏய் பிரதீப், நானும் கிறிஸ்டியன் தான், ஊழியம் பண்றதுக்குலாம் ஆள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு லட்சியம் இருக்குது, பணம் சம்பாதிக்கணும், நம்ம எப்படிலாம் வாழணும்னு பிளான் போட்டுருக்கிறோம். ஊழியம் பார்க்க ஆள் இருக்காங்கடா, தேவையில்லாம உன் லைஃபை எடுத்துக்காத, ஒழுங்கா எழுந்திரிச்சு கிளம்புற வழியை பாரு. ஏய் நான் சொன்னா கேட்க மாட்டேன், எனக்கு கடுப்பு தான் வருது. ஏன்னா ட்ரெஸ்ஸர் தான் வருது, வந்தவா பேசுறோம். டேய் வாசல்ல இருக்கிறோம், அவ்வளவுதான், கடைசியா சொல்லிட்டோம். நல்லா வரதுன்னா வா. ஆமா பார்ப்போம், வரலன்னா 5 நிமிஷத்துல மாட்டாயா? என்ன பண்றது, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. இதை பாப்பனா இல்ல அதை பாப்பனா, அப்ப என்ன பண்ணுவேன்? சொல்ல மறந்துட்டேன், வரதுன்னா வா. என்ன முடிவு எடுக்கிறேனே தெரியலையே. மூணு பேர் ஒரு வேலை நரகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க நான் தான் காரணமா இருப்பேனா? எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சு, என்கிட்ட ஏன் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணுதுன்னு தெரியலையே. நான் இத மாதிரி நான் என் வேலையை பார்த்துட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னா இவனை போல இன்னும் எத்தனையோ பேருங்க இருக்கிறாங்க, அத்தனை பேர் கடைசி வரையில நரகத்துல தானே இருப்பாங்க. நான் அலட்சியமா இருந்துட்டேன்னா, இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னா இவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. நான் பரவாயில்ல, இத்தனை பேர் அங்க இருந்து திரும்ப விட முடியாது. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஓகே, கடைசியா ஒரு முடிவு மட்டும் நான் எடுக்க போறேன். என்கிட்ட ஒரே ஒரு செபம் மட்டும் நான் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர் நரகத்துல கஷ்டப்படுற மாதிரி நீங்க ஒரு காரியம் எனக்கு காமிச்சீங்க.
அந்த 3 பேரு அவங்க கதறினதை என்னால பார்க்க முடியல. ஆனா மொத்த பேரும் நரகத்துல போய் கதறினாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நானா இருப்பேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னால அதை எப்படி தாங்கிக்க முடியும்?